ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेद व्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरि ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। अनैत्तु सज्जनंगलुक्कुम दासन श्रीनिवासनिन अनेक कोटि नमस्कारंगल। अनैवरुम அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தம் என்ற தலைப்பின் கீழ் பல மத்வ சித்தாந்த விஷயங்களை ஆராய்ந்து வருகிறோம். இத்தொடரின் 9ஆம் பகுதி இது. தத்துவங்களுக்கு இடையே உள்ள பேதங்கள் மற்றும் தாரதமியம் பற்றி நாம் சரியாக அறிய வேண்டும் என்றால் முதலில் என்னென்ன தத்துவங்கள் உள்ளன என்று தெரிய வேண்டும். தத்துவங்களின் பட்டியல் பற்றி அறியவும் அவற்றை பற்றி சிறிதேனும் தெரிந்து கொள்ளவும் தத்துவ சங்கியானம் என்ற ஸ்ரீ மத்வாச்சாரியர் இயற்றிய கிரந்தத்தை அறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். தத்துவங்கள் முக்கியமாக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்வதந்திர தத்துவமான மகாவிஷ்ணு, மற்றவை அனைத்தும் அஸ்வதந்திரம் என்று கண்டோம். அஸ்வதந்திர தத்துவம் மேலும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அவை பாவ தத்துவம், அபாவ தத்துவம் என்பன. பாவம் என்றால் இருத்தல் என்று பொருள், அபாவம் என்றால் இல்லாமை என்று பொருள். முதலில் அபாவ தத்துவத்தின் வகைகளும் அவற்றை ஏற்பதன் அவசியத்தையும் கண்டோம். இப்பகுதியில் பாவ தத்துவத்திற்குள் நுழைவோம். பாவ தத்துவத்தை ஸ்ரீ மத்வாச்சாரியர் இரண்டாக பிரிக்கிறார். அவை சேதன தத்துவம் மற்றும் அச்சேதன தத்துவம் என்பனவாகும். சேத்தனம் என்றால் உணர்வு பொருள். ஆங்கிலத்தில் சென்டியன்ட் ஆர் கான்ஷியஸ் பீயிங் என்று சொல்கிறோம். அச்சேதனம் என்றால் உணர்வற்ற பொருள் அல்லது ஜடப்பொருள். நான் கான்ஷியஸ் ஆர் இன்சென்டியன்ட் பீயிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். சேத்தனர்களுக்கு இச்சை, அதாவது விருப்பம், ஞானம், கிரியை அல்லது செயல்பாடுகள் போன்ற குணங்கள் உண்டு. அச்சேதன வஸ்துக்களுக்கு இது போன்ற உணர்வு பொருட்களுக்கான இச்சை, ஞானம், செயல்பாடுகள் போன்ற குணங்கள் இல்லை. இதிலேயே சேத்தன வஸ்துக்களுக்கும் அச்சேதன வஸ்துக்களுக்கும் இடையே உள்ள பேதங்களை புரிந்து கொள்ளலாம். ஜடப்பொருள்களுக்கும் அதற்கான குணங்கள் உண்டு. ஆனால் சேத்தனர்களுக்கும் அச்சேதன வஸ்துக்களுக்கும் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேதம் இருப்பதை நாம் நன்கு அறியலாம். பிறகு சூரியன் சுடுகிறான், நெருப்பு எரிகிறது, நீர் ஓடுகிறது போன்றெல்லாம் பேசுகிறோமே, இவைகள் ஜடப்பொருள்களின் செயல்பாடுகள் தானே என்று கேட்கலாம். புராணங்களில் கூட பூமி பேசியது, மழை பேசியது போன்ற விஷயங்களை கேள்விப்படுகிறோமே என்று கேட்கலாம். நியாயம்தான். இந்த நவீன காலத்தில் நான் விளை நிலத்திடம் அன்பாக பேசினேன், அது நல்ல விளைச்சல் தந்தது. நீரிடம் அன்பாக பேசினேன், சலனம் அல்லது அதிர்வு தெரிந்தது என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அன்பாக பேசினால் அறிவற்ற பொருள்கள் கூட உணர்கின்றன என்றெல்லாம் கூறுகிறார்கள் இந்த காலத்து மக்கள். இவை உண்மையா? உணர்வு இல்லாததால் தானே ஜடம் என்று கூறுகிறோம். பின்னர் அதற்கு உணர்வோ சுய செயல்பாடோ எப்படி இருக்க முடியும்? உண்மையில் நெருப்பு எரிகிறது, நீர் ஓடுகிறது என்றால் அந்த செயல்பாடுகள் அனைத்தும் அந்த ஜட வஸ்துக்களுக்கு உள் அந்தர்யாமியாக விளங்கும் அபிமானி தேவதைகளால் நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அபிமானி தேவதைகளை இயக்குவது முக்கிய பிராணவாயு. அந்த முக்கிய பிராணவாயுவே ஸ்ரீ மத்வாச்சாரியராக அவதரித்தார்.
அந்த முக்கிய பிராணனையும் இயக்குபவர் மகாவிஷ்ணு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி சேத்தன வஸ்து ஒன்று இல்லாமல் ஜடமான அச்சேதன வஸ்துவால் தனித்து இயங்கவே முடியாது. நாம் உயிரோடு இருக்கும் வரை ஜடமான நம் பூத உடல் இயங்குவதை காண்கிறோம். ஒருவர் இறந்து விட்டால் உடலில் இயக்கமே தென்படுவதில்லை. அதனால் உண்மையில் செயல்படுவது உடலா அல்லது உள் உறையும் உணர்வு பொருளா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள் பிரம்மசூத்திரங்களில் விவாதிக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த அடிப்படை விளக்கத்தோடு இருக்கட்டும். ஆக பாவ தத்துவமானது சேத்தன தத்துவம் அச்சேதன தத்துவம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டதை கண்டோம். அதாவது உணர்வு பொருள், உணர்வற்ற பொருள் என்று பிரிக்கப்படுகிறது. அதில் சேத்தன தத்துவம் மேலும் துக்க சம்பந்தம் உடையது, துக்க சம்பந்தம் அற்றது என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அது என்ன? துக்க சம்பந்தம் உடையது, துக்க சம்பந்தம் அற்றது என்றால், ஒரு சில சித்தாந்தங்களில் துக்கம் என்பதே கிடையாது, அது ஒரு மாயை என்று கூறுகிறார்கள். ஆனால் இது நம் பிரத்யக்ஷ அனுபவத்திற்கு எதிரானதாக உள்ளது. பிரத்யக்ஷ அனுபவத்திற்கு எதிரான ஒன்றை நம் அனுபவமாக எப்படி ஏற்பது? சிலர் பகவான் மட்டுமே துக்க சம்பந்தம் அற்றவர் என்று கூறுகின்றனர். ஆனால் பகவான் மகாவிஷ்ணுவை ஸ்வதந்திர தத்துவம் என்று தனியாக பிரித்து வைத்துவிட்டார் ஆச்சாரியர். விஷ்ணு சர்வஸ்வதந்திரன் என்பதால் அவருக்கு துக்க சம்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக சேத்தன தத்துவத்தில் துக்க சம்பந்தம் அற்ற ஒரு தத்துவத்தின் மகத்துவத்தை எடுத்து கூறவே இந்த பிரிவு என்று நாம் உணர வேண்டும். விஷ்ணுவை தவிர துக்க சம்பந்தம் அற்ற ஒரு சேத்தன தத்துவம் ரமாதேவி, அதாவது மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவைப் போல மகாலட்சுமிக்கும் பிறப்பு, இறப்பு, சம்சார துக்கம் ஆகியவை கிடையாது. விஷ்ணு லக்ஷ்மி இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் துக்க சம்பந்தம் உண்டா? பின்னர் மோட்சமடைந்து விஷ்ணுலோகங்களுக்கு சென்று துக்க கலப்பில்லாமல் ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவிக்கும் முக்த ஜீவர்களை என்னவென்று கொள்வது என்று கேட்கலாம். இன்று முக்தி அடைந்த ஜீவர்களும் கடந்த காலத்தில் சம்சாரத்தில் இருந்தவர்களே, துக்க சம்பந்தம் கொண்டிருந்தவர்களே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா ஜீவர்களுக்கும் ஏதோ ஒரு காலத்தில் துக்க சம்பந்தம் என்பது உண்டு. விஷ்ணுவிற்கும் லக்ஷ்மி தேவிக்கும் மட்டும் எக்காலத்திலுமே துக்க சம்பந்தம் கிடையாது என்பது சரியான புரிதலாகும். அதனாலேயே துக்க சம்பந்தம் அற்ற தத்துவம் லக்ஷ்மி என்றும் மற்ற சேத்தன தத்துவங்கள் துக்க சம்பந்தம் உடையவை என்றும் பிரிக்கிறார் ஆச்சாரியர். விசிஷ்டாத்வைத தத்துவத்தில் நித்திய சூரிகள் என்று ஒரு பிரிவு உண்டு. இதில் கருடன், சேஷன், விஸ்வக்சேனர் போன்ற தேவதைகள் அடக்கம். நித்திய சூரிகள் என்றால் என்றுமே சம்சாரத்தில் விழாத துக்க சம்பந்தம் அற்றவர்கள் என்றே அர்த்தம். ஆனால் மத்வ சித்தாந்தத்தை பொறுத்தவரை மகாவிஷ்ணுவை தவிர்த்து இப்படி துக்க சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஒரே தத்துவம் லக்ஷ்மி மட்டுமே. இதுவே லக்ஷ்மி தத்துவத்திற்கும் மற்ற தேவதைகளுக்கும் இடையே உள்ள தாரதமியத்தை எடுத்துரைக்கிறது. மற்ற நித்தியசூரிகள் என்று அழைக்கப்படும் தேவதைகளுக்கு துக்க சம்பந்தம் உள்ளது என்பதற்கு தகுந்த பிரமாணங்கள் உள்ளன. ஆனால் நாம் அந்த விவாதங்களுக்குள் செல்ல வேண்டாம். சரி, துக்க சம்பந்தம் அற்ற சேத்தன தத்துவம் லக்ஷ்மி என்று கூறியாகிவிட்டது. இப்பொழுது
துக்க சம்பந்தம் உடைய சேத்தனர்களை துக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள், துக்கத்தில் உள்ளவர்கள் என்று இரண்டாக பிரிக்கிறார் ஆச்சாரியர். நாம் முன்பே கண்டது போல் முக்தாத்மாக்கள் கடந்த காலத்தில் துக்க சம்பந்தம் உடையவர்களே. ஆனால் முக்தி அடைந்த காரணத்தினால் நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ அவர்களுக்கு துக்கம் என்பதே இல்லை. ஏனெனில் முக்தி அடைந்த ஜீவர்கள் மீண்டும் சம்சாரத்திற்கு திரும்புவதே இல்லை. அவர்கள் முக்தி அடைந்து தனது ஸ்வரூபத்தில் உள்ள ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றனர். இவர்களை துக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று கூறுகிறோம். இவர்களும் துக்க சம்பந்தம் உடைய சேத்தன தத்துவத்தின் கீழ்தான் வருகிறார்கள். ஏனென்றால் நாம் முன்பே கண்டது போல் ஏதோ ஒரு காலத்தில் இவர்களும் துக்கத்தில் இருந்தவர்களே. ஆனால் இன்று அந்த துக்கத்தில் இருந்து விடுபட்டு முக்தி அடைந்தவர்கள். இனி எதிர்காலத்திலும் அவர்களுக்கு துக்கம் இருக்காது. அதனால் துக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று புரிந்து கொள்வோம். அடுத்தது துக்கத்தில் உள்ளவர்கள். இவர்களும் இரண்டு வகைப்படுகின்றனர். முக்திக்கு தகுதி உடையவர்கள், இன்னும் முக்தி பெறாதவர்கள் ஆனால் முக்திக்கு தகுதி உடையவர்கள், முக்திக்கு தகுதி அற்றவர்கள் என்று இரண்டு வகைப்படுகின்றனர். அதாவது முக்தி யோக்கியர்கள், முக்தி அயோக்கியர்கள் என்று இரண்டு வகை. அயோக்கியன் என்றால் பொதுவாக ஒரு கெட்ட வார்த்தையாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. முக்தி அடையும் தகுதி அற்றவர்களை, அதாவது தனது ஸ்வரூபத்தில் முக்தி அடையும் யோக்கியத்தை அற்றவர்களை முக்தி அயோக்கியர்கள் என்று கூறுகிறோம். ஆக இப்பகுதியில் பாவ தத்துவத்தின் இரு பிரிவுகளான சேத்தன அச்சேதன தத்துவங்கள், சேத்தனத்தின் இரு பிரிவுகளான துக்க சம்பந்தம் அற்ற லக்ஷ்மி தத்துவம் மற்றும் துக்க சம்பந்தம் உடைய தத்துவங்கள், அந்த துக்க சம்பந்தம் உடைய தத்துவங்களில் துக்கத்திலிருந்து விடுபட்டவை, துக்கத்தில் உள்ளவை ஆகிய இரு பிரிவுகள் மற்றும் துக்கத்தில் உள்ளவர்களில் முக்தி யோக்கியர்கள், முக்தி அயோக்கியர்கள் என்ற இரு பிரிவுகள் இருப்பதாக கண்டோம். இத்துடன் இருக்கட்டும். மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.